நீ எனக்கு சேவைகள் பல புரிந்தவன் நந்தி. அதனால் அகத்தில் ஆனந்தமும் அடைந்தேன். ஆனால் இச்சமயம் உன் தந்தைக்கு உன் உதவி தேவை. தேவரிஷி நாரதரும் கூடத்தான் இதை... நந்தி! நாரதன் கூறியது யாதாயினும் ஏற்பாயா? உன் அதீத அன்பு சில நேரம் என்னை விசனம் கொள்ளச் செய்கிறது. என்னிடமிருந்து நீ பிரிய நேரிட்டால் இது எனது ஆணை நந்தி. நீ உன் தந்தைக்கு துணை செல்லத்தான் வேண்டும். நந்தி, இந்த மகனே சாப்பிடு. இந்நேரம் மகாதேவர் அமுது உண்டிருப்பாரோ இல்லையோ? அவர் சர்வ வல்லமை பொருந்திய இறைவன், மூவுலகிலும் வணக்கத்திற்குரியவர். இந்த சிருஷ்டியை செலுத்துவதே அவர்தானே. என்னை பொறுத்த மட்டில் அவர் எனது எஜமானர். என்றும் நான் அவரது சேவகன். உன் தந்தையின் உள்ளத்தை ஏன் இவ்விதம் வருத்துகிறாய் மகனே? எனக்கு உன் மீது உரிமை இல்லையா? மிக கடுந்தவம் செய்தல்லவா உன்னை நான் மகனாக அடைந்தேன். ஈசனுக்கு பணிவிடைகள் செய்யும் இச்சையை வெளிப்படுத்தினாய். நீ செல்வதை நான் தடுக்கவில்லையே. அவருக்கு சேவைகள் புரிந்தாய். ஆகையால் இன்று மகாதேவரின் ஆணையை பெற்றே உன்னை என்னோடு அழைத்து வந்தேன். இச்சமயம் உழைத்து களைத்து விட்டேன் மகனே. இன்னும் எத்தனை காலம் ஜீவிப்பேன்? என் காலம் முடிவடைந்த பின்னர் எருதுகளுக்கு ஆகாரம் அளிப்பது யார்? என் நிலத்தில் ஏர் உழுவது யார்? எவர் இவைகளை காப்பார்கள்? இந்த நிலமும் எருதுகளும் தான் உனக்கு உற்றவையாகும். இவைகளை காப்பதே உனது தர்மம். எனக்குரிய தலைமையில் அது கைலாயம்தான். என் பிரபு மகாதேவருக்கு சேவை புரிவதே எனது தர்மம். அதுவன்றி நான் அறிந்ததும் ஏதுமல்ல. அதுவன்றி நான் செய்யக்கூடியதும் வேறு எதுவும் கிடையாது. எனில் உன் குடும்ப பாரம்பரியத்தில் பற்றுதல் இல்லையா? உனது முன்னவர்கள் தமது கரத்தினால் உழுத இந்த நிலத்தின் மீது எள்ளளவும் ஈடுபாடில்லையா? இதையெல்லாம் உதறி நீ கைலாயத்தில் உறைய விரும்புகிறாயா? எனது கடந்த காலம், என் நிகழ்காலம், என் வருங்காலமும் எனக்கு மகத்துவமற்றவை. மகத்துவமானது மகாதேவரது சேவையில் நான் செலவிடும் கணங்களே. அவை அல்லாது மற்ற எனது வாழ்வின் தருணங்கள் வீணாகும், பொருளற்றவைகளாகும். அவ்வாழ்வினால் எப்பயனும் இல்லை. அவை வீணான தருணங்கள், அர்த்தமற்ற தருணங்கள், அர்த்தமற்ற தருணங்கள். தமக்கு என் மீது கோபம் உள்ளதை நான் அறிவேன். இருப்பினும் இதில் என் பிழை என்ன? என் உள்ளத்தில் உள்ளதை அதிதி அக்காவிடமும் என்னால் கூற இயலாது. சிவனுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. தொடர்பை ஏற்படுத்தும் விருப்பமும் இல்லை.
எனினும் எனது விதியானது அவரை என் முன்னே இழுத்து வந்தால் அதற்கு என்னை குறை கூறுவதே? நான் கூறுவதை தாம் செவிமடுக்கவும் இல்லையா? சிவனையா பூஜித்து ஆராதிக்கிறீர்கள்? என்னை போன்றவர்களை அரவணைக்க கூடியவர் வேறு எவர்? உன் தந்தை உருவாக்கிய சமுதாயத்தில் என்னையொத்தவரை ரட்சிக்க கூடியவர் உண்டெனில் அது சிவன் அன்று யார்? இன்று மட்டும் உன்னிடம் இதை நான் மறைத்திருந்தேன். அப்படியானால் தாம் பூஜிப்பது சிவன்தான் எனில் என்னை எதிர்க்க காரணம்? ஏனெனில் இது பிரஜாபதியின் இல்லம். மகாதேவருக்கு எதிரான கொள்கைகள் ஜனிக்கும் இடம் இது. இது ஈச விரோத கொள்கைகளுக்கான பிறப்பிடம். உன்னை ஈன்ற தந்தை பிரஜாபதி என்றும் சிவனை ஏற்க மறுப்பவர். அதுவே உன் இச்சையை நான் எதிர்க்க காரணம். பிரஜாபதி தக்ஷன் சிவனை ஏற்க மறுப்பார் எனில் அவர் புதல்வி சதியும் சிவனை ஏற்க இயலாது. உன்னையே நீ ஏற்க முயலாதே. என்னை போன்றோரின் வாழ்வில் பிரதானமே காதல்தான். அக்காதலினை என் முன்னர் நீ மறுக்க நேர்ந்திருக்கலாம். எனினும் உன்னை நான் நந்தவனத்தில் கண்ட கணமே உன் கண்களில் மிளிர்ந்தது உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் காதல். ஆனால் இப்போது என் முன் தென்படுவது உனது காதல் மாத்திரம் அல்ல சதி, அதனால் ஏற்படவிருக்கும் அழிவும் தான். பல யுகங்களும் தொடர உள்ள அசம்பாவிதம் ஒன்று நிகழ உள்ளதை நான் உணர்கிறேன். ஏனெனில் உனது காதலில் ஒரு புறம் நிற்பவர் பிரஜாபதி, சிவனை ஒருபோதும் ஏற்க உடன்படாதவர். மறுபுறத்தில் உன் சிந்தை கொண்ட சிவன் அனைத்துமாகியும் தனித்தே இருப்பவர். காதலினும் பந்தத்தில் பிணைந்தும் எதிலும் இணையாதிருப்பவர். சென்றுவிடு இங்கிருந்து சதி, தயை செய்து சென்றுவிடு. உனக்கு எவ்விதத்திலும் நான் உதவ இயலாது. என் கண் முன்பு நில்லாமல் சென்றுவிடு. சென்றுவிடு சதி. பணிகிறோம் தேவரிஷி. வந்தனம் தேவரிஷி, வந்தனம். செய்தி என்ன? செய்தி என்ன?
இல்லை, செய்தி ஏதும் இல்லை. ஏதுமில்லையே. இங்கு கைலாயத்தில் இவ்விதம் ஒரு வெறுமை நிலவுவது ஏன்? நந்தி தென்படவில்லையே. நந்தி சென்று விட்டான். என்ன? நந்தி சென்றானா? எங்கு? தமக்கு தெரியாத தேவரிஷி, அவன் தப்பி வந்தவனாம். தனது முதிய தந்தையை விட்டு வந்திருக்கிறான். என்ன பொறுப்பற்ற தன்மை! அவருக்கு பணிவிடை செய்ய அவன் விரும்பவில்லை. தேவரிஷி, மகாதேவர் அவனை கடுமையாக நிந்தித்து வெளியேற்றி இருக்கிறார். அவன் சிட்டாக பறந்து விட்டான். என்ன? நந்தி இங்கிருந்து வெளியேற்றப்பட்டானா? அதேதான், உண்மைதான் அதேதான். கூறுகிறோம். நாராயண 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 நாராயண. பணிகிறேன் பிரபு. நந்தியில்லாத கைலாயத்தையும் சிவனையும் கற்பனை செய்ய இயலவில்லை பிரபு. செய்தி ஒன்று அறிந்தேன். தேவரிஷி, தன் தந்தைக்கு சேவைகள் புரிவதே நந்தியினது பெரும் தர்மம். எனினும் தம் சேவையின்றி நந்தியின் மனம் வேறிதிலும் ஈடுபடுமா? தம்மை பிரிந்திருப்பதால் நந்தி ஆனந்தம் கொள்வான் என்று எண்ணுகிறீர்களா? பரவசம் அடைவானா? அது சாத்தியமல்ல. அது சாத்தியமாக இயல. மகாதேவா, ஏகாம்பரேஸ்வரா, பசுபதிநாதா, என் இறைவா, பிரபு, அவனை அழைத்துக் கொள்ளுங்கள். நந்தியை தம்மிடம் அழைத்துக் கொள்ளுங்கள். இல்லையேல் தாம் வரமாக அளித்த பிராணனை அவன் தியாகிப்பான். இங்கிருந்து சென்றது முதல் அன்னத்தின் ஒரு பருக்கையும் அவன் விழுங்கவில்லை. ஒரு துளி நீரும் பருகவில்லை. அவனது விழிகளில் தண்ணீர் அருவியாக பெருகிய கண்ணீரானது இப்போது வற்றி வறண்டு வளமற்ற பாலைவனமானது பிரபு. இல்லத்தில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ஆகாயத்தை வரித்த வண்ணம் இருக்கிறான் பிரபு. எவருக்காகவோ காத்திருப்பது போல் தோன்றுகிறது. பிரபு, கைலாயம் திரும்பிவிடு என்று பலமுறை எடுத்து கூறி நான் மன்றாடியும் அவன் தன் இடத்தினின்று அசைய மறுத்து விட்டான். பிரபு, தம்மிடம் அவனை அழைத்துக் கொள்ளுங்கள். நான் உண்மை உணராது பெரும் தவறை இழைத்து விட்டேன் பிரபு. என் புதல்வனை தாம் அழைத்துக் கொள்ள இறைஞ்சுகிறேன். தயை கூர்ந்து கருணை செய்ய வேண்டுகிறேன். பிழை இழைத்தவன் நானே சிலாதா. அவன் உள்ளத்தை வேதனையில் ஆழ்த்தினேன். எமது பரமபக்தன், என் புதல்வனை ஒத்தவன். மென்மையான அவன் உள்ளத்தை வன்மையாக வருத்தி இருக்கிறேன். நானே சென்று அவனை அழைத்து வருகிறேன்.